நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு தனியார் வலைதளத்தில் ஒரு செய்தி வந்தது. நண்பர் ஒருவர், அதாவது முருகன் என்கிற ஒரு நண்பர் சிஎம் செல்லுக்கு ஒரு கடிதம் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிச்சிருக்கிறாரு. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற பிறகு இன்னொரு தேர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரிங்களா? கேள்வி கேட்டிருக்கிறாரு. நடப்பில், அதாவது இப்போ இருக்கிற அரசாணைப்படி அவங்க பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இன்னும் அந்த பழைய, அதாவது நடப்பில் இப்போ இருக்கிற சென்ற ஆட்சியில் போடப்பட்ட அந்த போட்டித் தேர்வு அரசாணையை இன்னும் உயிரோடு இருக்குது. அது ரத்து செய்யப்படல. ரத்து செய்யப்படாத பட்சத்தில் அவர்களும் போட்டித் தேர்வு இருக்குது அப்படிங்கிற பதில் அனுப்பியிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன இருக்கோ, நடப்பில் உயிரோடு என்ன இருக்கோ அதை தான் அவங்க பதிலாக அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் அரசு வேலைக்கு போனாலும் சரி, அந்த அரசு பணியில் இருக்கும்போது அரசாணை இப்போ என்ன அரசாணை இருக்கோ அதை தான் நீங்களும் வேலைக்கு சென்ற பிறகு அதையும் நீங்கள் தான் செய்வீங்க, இருக்கிறதா தான் சொல்லுவீங்க. சரிங்களா? அதுதான் பதிலாக வந்திருக்கு அவருக்கும். சரிங்களா? இது ஒரு செய்தியாக வந்தது. ஒரு தனியார் சமூக வலைத்தளத்தில் வந்த செய்தி. பத்திரிகை முதற்கொண்டு ஒரே சமூக ஊடகங்கள் இல்லாமல் பரபரப்பாக, மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி தேர்வு, இன்னொரு போட்டித் தேர்வு உறுதியானது, இன்னொரு போட்டித் தேர்வு உறுதியானது பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது எல்லா ஊடகங்களையும். நம்ம அந்த செய்தியை பார்த்த உடனே அந்த வீடியோவை போட்டோம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன சொல்லி விரும்புகிறேன்னா, அது எப்போ வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் டச்சில் இருங்க. உறுதியாக போட்டித் தேர்வு இருக்கா அப்படிங்கிறது அது அந்த டைம் வரும்போது தான் தெரியும். சரிங்களா? சிலபஸ் என்ன அப்படிங்கிறத விட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு போட்டித் தேர்வு இருக்கா இல்லையான்றது இன்னமும் கொஞ்சம் டவுட் தான். சரிங்களா? அதாவது குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? உங்களுக்கு முக்கியமான செய்தி. ஆசிரியர் சங்க தலைவர் திருமாறன் அவர்கள் சொன்ன செய்தியாக ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தியை படிக்கிறேன். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு என்பது ஜனநாயகத்திற்கு முரணான அறிவிப்பு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத நடைமுறை ஒன்றை கடந்த காலத்தில் அறிவித்தது ஆசிரியர் பணிக்காக காத்திருப்போருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. ஆனால் இன்னும் பழைய நடைமுறையே தொடர்வது மனவேதனை அளிக்கிறது. மக்களாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசாணை எண் கொடுத்துருக்காங்க 149 27/2018 அரசாணையினை ரத்து செய்து புதிதாக இக்கல்வியாண்டில் மட்டும் சுமார் 5.80 லட்சம் மாணவர்கள் புதிதாக அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளார்கள். மேலும் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சுமார் 8 ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் அரசு பள்ளிகளில் ஏற்படக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களில் முழு முன்னுரிமை அளித்து பணி வழங்கி வாழ்வாதாரத்தை காத்திடும்படி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் பணிவுடன் வேண்டுகிறேன். சரிங்களா? பணியுடன் வேண்டுகிறேன்னு சொல்லி ஆசிரியர் சங்க தலைவர் PK இளமாறன் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். மிக ஒரு வரவேற்புக்குரியது. 8 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளித்து தேர்ச்சி மூப்பு, தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அடிப்படையில் தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிற செய்தி ஊடகங்களில் இப்போ படித்து காட்டினோம். சரிங்களா? என்ன நடக்க போகுதுங்கிறது வெகு விரைவில் தெரிஞ்சிட போகுது. நன்றி நண்பர்களே.